திருமாவளவன்கிறவர் தமிழ் சமூகத்தில் முக்கியமான ஒரு தலைவர். அவர் பொது தலைவர்னு திரும்ப திரும்ப நான் பேசுறதுக்கான விஷயம் என்னன்னா, அதையும் பதிவு பண்ணிருக்கீங்க. தலித்துகளுக்காக மட்டும் இல்ல, பொது தலைவர் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, இங்க இப்ப நான் பேசினேன்ல, ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படிங்கிறவங்க ஒடுக்கப்பட்டவங்க தான். எஸ்சின்னு இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அவங்களும் ஒடுக்கப்பட்டவங்க தான். ரெண்டு பேருமே ஒண்ணுன்னு பேசுறதுக்கு யாரும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா, உங்களுக்கு தலித் மக்கள் இருந்து ரெப்ரசன்டேஷன் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான். இந்த புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதலை நான் வாசிக்கும் பொழுது ஆமால அவர் சொல்றது கரெக்ட் தான் எனக்கு தோணுது. அவர் ஒரு கட்சி நடத்தும் போது கூட அதை பட்டியலின மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் மட்டுமே உருவாக்காம அந்த பக்கத்துல பிசி பக்கத்துல இருந்து ஆட்களை எப்படி கொண்டாந்து வைக்கிறார். ஆமால இது பொது தலைமுங்கிறது இப்படிதாங்க. இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கும் போது மட்டும்தான் எதிர்த்து நின்று நம்மளுக்கான முழு பொருளாதார சுதந்திரத்தையும் நம்மளுக்கான அதிகார சுதந்திரத்தையும் நம்மளுக்கான முழுமையான சுதந்திரத்தை எடுக்க முடியும். அவர் சிறிய ஒரே அளவு தானே. இது RSS வேற ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டே இருந்தா மட்டும் தான் சமூகம் அவங்களுக்கு கை வரும்னு நினைக்கிறாங்க. அது நேரடியாக இருக்கிற ஒரு தலித் தலைவர்கள் கூட இந்தியாவில் இல்லவே இல்லை. ரொம்ப எளிதா அவங்க அவங்களுடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது அதிகாரம் கொடுப்பாங்க, திடீர்னு ஒரு பதவி உருவாக்குவாங்க, காசு